வணக்கம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் முருங்கைப்பூ சாம்பார் சொல்கிறேன். முருங்கைப்பூ இதேமாரி பூவாக வாங்கிட்டு வந்து நல்லா அதை ஆஞ்சினுட்டு காம்பு இல்லாமல் நல்லா அலம்பிட்டு நல்லா அலசிடணும், ரிங் பண்ணிடணும். அது பூச்சி பூட்டு விட்டு இல்லாமல் நல்லா அலம்பிட்டு ஒரு சாம்பார் பண்ணிடுவோம். முதல்ல அது கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சோண்டு பெருங்காய பொடி போட்டு பொரிச்சு விட்டு தாளிச்சு விட்டு அதில் இந்த முருங்கைப்பூவை போட்டு நல்லா வதக்கிடுவோம். வதக்கிட்டு இப்போ என்ன பண்ணணும், கொஞ்சோண்டு ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுக்கணும். புளியை கரைச்சிட்டு அதில் மிளகா அப்படி தேவையான சாம்பார் பொடி போட்டுட்டு உப்பு போட்டு பெருங்காயம் போட்டாச்சு. நல்லா இது கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதில் இந்த பருப்பு கரைசல் போட்டு வச்சுக்கணும். ஒரு 2 கரண்டி துவரம் பருப்பை நல்லா கரையை விட்டு வச்சுருந்தோம்னா இதேமாதிரி கரையை விட்டு வச்சுக்கிட்டேன். அந்த புளி கரைசலை அதில் ஊற்றி மிளகா அப்படி தேவையான மிளகா அப்படி உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விடுவோம். கொதிக்க விட்டுட்டு இறக்கும்போது பருப்பை ஊற்றி காமிக்கிறேன். முருங்கைப்பூ சாம்பார் டேஸ்டி, ஹெல்த்தி. முருங்கை இலையில் அவ்வளோ இரும்பு சத்துக்களும் அவ்வளோ தாது உப்புக்களும் நிறையா இருக்குது. முருங்கை இலை, முருங்கையோட ஒவ்வொரு பகுதியும் நமக்கு உதவுறது. இந்த முருங்கைப்பூ சாம்பார் ரொம்ப நாளாக பண்ணி காமிக்கணும்னு ஷேர் பண்ணினேன். முருங்கைப்பூ கிடைச்சிதுன்னா சாம்பார் பண்ணி சாப்பிடும். முருங்கை இலையில் முருங்கைப்பூவில் காயில் என்ன சத்து இருக்கோ அதை விட இதில் சத்து கூட இருக்குது. அதனால் ஒரு நாளைக்கு முருங்கை பூ சாம்பார் பண்ணி சாப்பிடுவோம். டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டு உரப்பு போட்டு சாப்பிடுவோம். சாம்பார் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். அது கொதிக்கணும்னா காமிச்சிடுறேன். தேங்க்யூ. இதை தொடரும். கொதிச்சுட்டுருக்கு, வேகட்டும். இப்படி இந்த முருங்கைப்பூ நல்லா இதில் புளி தண்ணி, மிளகா பொடி, பெருங்காயப்பொடி இதில் நல்லா சுண்டிடணும். அதேமாரி நல்லா கொதித்து சுண்டினா பச்சை வாசனை இல்லாமல் மிளகா பொடி நல்லாயிருக்கும். இந்த முருங்கைப்பூ சாம்பாருக்கு இது நல்லா கொதிச்சுட்டுருக்கு. முருங்கைப்பூலாம் நல்லா வெந்திருக்கு. ரொம்ப மிகுந்த சத்துக்களை உடையது இது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சம் ஒரு பருப்பு ஒரு இதில் கெட்டியாக வேக விட்டு வச்சுருக்கோம். அதை அதில் ஆட் பண்ணிட வேண்டியது. பருப்பு கரைசலில் பருப்பை இதெல்லாம் ஆட் பண்ணிட வேண்டியதுதான். நல்லா போட்டு ஒரு கொதி விட்டுடணும். பருப்பு ஆல்ரெடி வெந்தது தான், இருந்தாலும் அதை ஒரு கொதி விட்டுட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது இல்லாமல் இருக்கும், வீணாக போகாமல் டேஸ்டியாக இருக்கும். சுவையான முருங்கைப்பூ சாம்பார் ரெடி. நீங்களும் ஆற்றுல பண்ணி பாருங்க. சாதத்தில் பிசைஞ்சுன்னு சாப்பிடலாம், தொட்டுக்கலாம். ரொம்ப சத்துக்களை உள்ளடக்கிய ஒரு அருமையான ஒரு சாம்பார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் போடுறேன். இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. 1, 2 இந்த அயன்லேருந்து நிறையா இருக்குது. இதில் விட்டமின்லேருந்து B12 எல்லாமே நிறையா இருக்குது இதில். அதனால் முருங்கைப்பூ சாம்பார் ரொம்ப ரேராக வைப்பா. நீங்களும் பண்ணி பாருங்க. இது போகணும் சமையல் ஸ்பெஷல். தேங்க்யூ. உங்களோட சஜஷனை சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு அனுப்புங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் இதெல்லாம். இன்னும் பண்ணிட்டு இருந்திருக்கேன் அந்த காலத்துலலாம். அதுதான் நானும் பண்ணுறேன். தேங்க்யூ. ஜெய் ஸ்ரீராம்.